அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். முறைப்படி சூரியன் 8ஆம் இடத்துக்கு உரிய சூரியன் தங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். இதுவரை உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். தந்தையாருடன் நல்ல உறவு மேம்படும். பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தில் இதுவரை சூடான வாக்குவாதங்கள் போன்றவை இருந்திருக்கலாம். சச்சரவுகள் அனைத்தும் மறையும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர். குடும்பத்தில் நல்ல உறவு பேணப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை தங்களுக்கு மறுக்கப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மனதார தங்களை பாராட்டுவர். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். இடமாற்றம், தாங்கள் எங்கு கேட்டீர்களோ இடமாற்றம், அந்த இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும். தொழில்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்களான மருத்துவ தொழில், கெமிக்கல் பிஸ்னஸ், நகை தொழில் ஈடுபட்டவருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆக சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டுள்ளவருக்கு லாபங்கள் அதிகம். பண வரவு அதிகமாக இருப்பதால் பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள். சேமிக்க தொடங்குவீர்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு அரசியல் துறை சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், புது பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உயர் தலைவர்கள் தங்களிடம் அன்பாக இருப்பர். மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு உயரும். உடல் நலனை பொறுத்தவரை தங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுவரை உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு உடல் நலனில் நன்கு திருப்தியாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசினருக்கு லாபஸ்தானத்துக்கு சூரியன் செல்வது நன்மையே. குடும்பத்தில் நன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தந்தையாருடன் உறவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல புகழ் பெயர் பெறுவீர்கள். தொழில் துறையில் லாபங்கள் அதிகரிக்கும். பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள். கான்ட்ராக்ட் துறை, தொழில் துறையில் உள்ள அன்பர்கள் பல லட்சங்கள் சம்பாதித்து கோவில் திருப்பணிகளுக்காக செலவு செய்யலாம். உடல் நலனில் தாங்கள் மிக உற்சாகமாக செயல்படுவீர்கள். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். இந்த பொன் போன்ற காலத்தை உபயோகப்படுத்தி நல்ல விதமாக சேமிப்பினை தொடர வேண்டும். சூரிய பெயர்ச்சி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.